அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மதுரையில் ஒரு வீட்டுக்கு போனவங்க சகோதரர்கள், உடன் பிறந்த அண்ணன் தம்பி. வீட்டில் வாடகைக்கு விட்டாங்க. முதல் மாடியில் அண்ணன், ரெண்டாவது மாடியில் தம்பி. ஒரே மாதிரி தான் கட்டியிருக்காங்க. பார்த்திங்கன்னா முதல் வீட்டில் இருக்க அண்ணன் வீட்டுக்கு போன உடனே வெளியே இருந்தே சொன்னோம், இந்த வீட்டில் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை, ஆண் அரசு இருக்காது அப்படின்னு. சரி அப்படின்னு உள்ள போய் விசாரித்தா ஓகே சொல்லிட்டாங்க. இந்த வீட்டில் பொருளாதாரத்தில் பிரச்சனை, அதையும் ஒத்துக்கிட்டாங்க. சரின்னா அப்புறம் பல விஷயங்களை பேசிட்டு சில விளக்கங்களை சொல்லிவிட்டு அப்படியே மாடிக்கு தம்பி வீட்டுக்கு போனோம். அங்கே போன உடனே இந்த வீட்டில் குழந்தை ஒரே ஈவன், ஜஸ்ட் என்னென்னா ஒரு தடுப்பு கட்டலை, அவ்வளோதான். பாதை ரெண்டுமே ஈசானிய பாதை தான். ஆனால் அந்த பாதைக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஒரு தடுப்புக்கு ஒருத்தவங்க இங்கிட்டு பாதை வச்சுட்டாங்க கிழக்க, ஒருத்தவங்க மேற்கு வச்சுட்டாங்க. ஜஸ்ட் மேலே ஏறின உடனே இதுதான் ரீசன். பாதைக்கு அவ்வளோ முக்கியத்திற்கு பார்த்துக்குங்க. அப்புறம் ரெண்டாவது வீட்டில் போய் நல்லா இருப்பாங்க, வசதியாக இருப்பாங்க, ஓரளவு இருக்கும். ஆனால் கொஞ்சம் சுபகாரிய தலங்கள் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அடுத்து விசாரித்தா ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு பையன் இருக்காங்க. இன்னொரு வீட்டு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கீழே இருக்கக்கூடிய அண்ணன் வீட்டை தம்பி விலை பேசிக்கிருக்கார். ஏற்கனவே சொன்னால் அவருக்கு நிறையா வீடுகள்லாம் இருக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஏற்கனவே 4 வீடுகள் இருக்குது. அப்புறம் அந்த சுபகாரியத்துக்குரிய அந்த தடங்களை சொல்லி அதை எடுக்க சொன்னோம். அதுக்கு ஒரு 4 மாதம் நினைக்கிறேன், அதில் திருமணம் அடைஞ்சதாக ஒரே அமைப்பில் வீடாக இருக்குது. ஆனால் சின்ன வித்தியாசத்தில் பாருங்கள், எவ்வளோ பாருங்கள், ஒருத்தங்க ஆண் வாரிசு இருக்குது, ஆண் வாரிசே இல்லை, எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் வாஸ்துக்குள்ளே தான் எல்லாமே இருக்கிறது. அதை நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோம். இந்த பதிவுகளை நல்லா நினைவில் வருத்தி உங்களுடைய வீடுகளையும் அமைப்புகளையும் சரிபார்த்து கொள்ளும்படி உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொண்டு, நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீக்கிரம். அது நல்லது உங்களுக்கு. பாருங்கள், இதனுடைய அர்த்தம் கேளுங்க. வணக்கம்.